வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஜாவா எடிட்டர் எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்குவோம். எக்லிப்ஸோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸோ எக்லிப்ஸ் ஐடி 2000 இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு என்டர்பிரைஸ் ஜாவாக்காக நான் இது பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் த செகண்ட் எடிஷன் இந்த இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர்பிரைஸ் ஜாவா ஃபார் வெப் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், வெப் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் ஜாவா போகக்கூடியது. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால். ஸோ எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நான் லொக்கேஷன் வேணால் நான் மாற்றிக்குவோம். நான் இப்போ என்ன செய்யணும்னா இது எஃப் ட்ரைவுக்கு நான் மாற்றிக்கிறேன். F:. Okay, install. Accept now. ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டாலேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லான்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு எந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கிற ஒர்க் ஸ்பேஸ் கேட்கும். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் நம்ம எந்த இடத்துக்கிட்ட கொடுக்குறோங்கிறத கொடுத்து நம்ம லான்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம எக்லிப்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன செய்யறேன்னா C கோலன் இல்லாமல் என்னுடைய D கோலன்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவா ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச். ஸோ எக்லிப்ஸ் இப்போ லான்ச் ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு பிறகு நார்மலாக என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் என்னங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.